கூறுவீராக. இப்போ சொல்கிறான், நான் உங்களிடமிருந்து யாதொரு கூலியும் கேட்கவில்லை, அது உங்களுக்கே இருக்கட்டும், என்னுடைய கூலி அல்லாஹ்விடமே அன்றி இல்லை. அப்போ ஒருத்தருடைய கூலி எங்கே? உணர்வை நீங்கள் பின்பற்றும் பொழுது நீங்கள் கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் கொடுக்கிறதுக்கான கூலி உங்கள் இறைவனிடமிருந்து, இறைவன்ட்டு அந்த கூலி வரையிலாம் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்து கொடுக்குறது, கடன் வாங்கி கொடுக்குறது இல்லை. நான் இங்கே போகிறேன், ஏதாவது கொடுக்கணும், என்கிட்ட இப்போ இல்லை, கொஞ்சம் கடன் கொடுங்க அப்புறம் கொடுக்குறேன், அப்படிலாம் கிடையாது. அப்படி கொடுக்குறது எதுவுமே சொல்ல. உங்கள்கிட்ட என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுலேருந்து நீங்கள் கொடுப்பவளாக இருப்பீங்க. அதனாலாம் உங்களிடமிருந்து யாதொரு கூலியும் கேட்கவில்லை. சாட்சியாக நிற்கிறாங்க. அவங்க எப்படி வாழணுங்கிறது சாட்சியாக நிற்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடியவங்க. அவங்களும் அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை எடுத்து சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை அவளை எடுத்து சொல்லிவிடுகிறார்கள், வைத்துக் கொள்வதில்லை. இது பெரிய சூத்திரமாக இருக்குது, பெரிய ரகசியமாக இருக்குது, இது யாரும் சொல்ல வேண்டாம், இது நம்மளே வச்சு நம்மளே அப்படி இல்லை. அவங்க சொல்லிடுவாங்க. அவளுக்கு கொடுக்கப்பட்டதை அவளை எடுத்து சொல்லிவிடுவார்கள், மறைத்து வைக்க மாட்டார்கள். ஏன்னா கேள்வி கணக்கில் அவங்களுக்கு கேட்க வேணும், அவங்களுக்கு சொன்னதெல்லாம் சொன்னியா, உனக்கு நான் விளக்கம் கொடுத்துறேன், அந்த விளக்கத்தெல்லாம் சொல்லிட்டியான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு கொடுத்தது அதை அவங்க கொடுத்துருவாங்க. அந்த பயம் அவங்களுக்கு உண்டு. அப்போ ஒவ்வொருவருக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதிலிருந்து கொடுங்கன்னு சொல்கிறேன். அதனால்தான் யாதொரு கூலியும் நான் கேட்கவில்லை, ஏன்னா கொடுக்க தான் வந்திருக்கேன், வாங்குறது இல்லை. ஒவ்வொருத்தரும் கொடுப்பதற்காக. அது உங்களுக்கே இருக்கட்டும், என்னுடைய கூலி அல்லாஹ்விடமே அன்று இல்லை. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவனை தவிர இல்லைன்னு நம்ம இருக்கிறோம் இல்லையா, அதான் கூலி. அதுக்குரிய நன்மை, நன்மைக்குரிய கூலி நன்மையிடமிருந்து. எந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு இந்த பிரச்சனை வேண்டாம், அப்போ அந்த பிரச்சனையை நான் சம்பாதிச்சேனா, இப்போ அதுக்குரிய தீர்வும் அதுக்குரிய பரிகாரம் உங்களுடைய இறைவனம் நீங்கள் தேடுறீங்க. தன் தவறை உணரும் பொழுது இறைவன் அதை மாற்றி அமைக்கின்றான், சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறான். நீங்கள் உருவாக்கிக்கிட்ட சூழல்னால உங்களுக்கு கஷ்டம், அந்த சூழலை அவன் மாற்றி அமைக்கின்றான். எல்லா பொருட்கள் மீதும் சாட்சியாக இருக்கின்றான். நம்ம கடவுளை ஒரு இடத்துல வச்சதுனால நம்ம இவ்வளோ தூரம் தள்ளி வந்துட்டோம், ஊருக்கு வெளியே வந்துட்டோம், ஊர் எல்லையை விட்டு தாண்டி வந்துட்டோம், சாமி ஊருக்கு உள்ளே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல நினைக்கிறீங்க. சாமி இவ்வளோ தூரம் தாண்டி வரமாட்டார், எங்கள் சாமி வந்து எல்லையை தாண்டவே மாட்டார், அப்படிலாம் வச்சுட்ருக்கீங்க இல்லையா. எந்த சாமி எல்லைக்குள்ளே தான் இருப்பார், எல்லைக்குள்ளே தான் அவர் சக்தி படைத்தவர், எல்லைக்கு வெளியே சக்தி இல்லை அவருக்கு இல்லையா. அப்படி இல்லை, எல்லா பொருட்கள் மீதும் சாட்சியாக இருக்கின்றான், யாவற்றின் மீதும் சாட்சியாக இருக்கின்றான். அப்படி என்ன அர்த்தம்? நல்ல எண்ணத்தோடு நம்ம காரியங்கள் செய்யும்போது ஒரு அணு அது எனக்கு நன்மை தான் செய்யும், கெடு செய்யாது. அகிலங்கள் யாவும் அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்குது, அதாவது நன்மைக்கு கட்டுப்பட்டுக்குன்னு அர்த்தம். ஒரு வாக்கின் மீது சகலமும் உருவானது ஆகுக இல்லையா. சகலமும் உருவானது என்ன ஆகுக? நன்மைக்கு நன்மை ஆகுக, தீமை இவன் எண்ணம் கொண்டால் அதற்கும் கூலி ஆகுக தான். உருவாகிட்டே இருக்கு. எந்த ஒரு எண்ணமும் நமக்கு வீணாக கொடுக்கப்படலை, வீண் விளையாட்டாக இல்லை. அப்போ அதில் நேர்படுத்துங்க, உள்ளுக்குள்ள திரும்பி எனக்கு எது நன்மை அப்படின்னு உள்ளத்தில் கேட்டு அதை பின்பற்றி வாருங்க. நம்ம ஒருத்தரும் வரணும். இப்போ இதை நமக்கு அதுக்கு சாட்சியாக இருக்கான்.